வெல்கம் கைஸ், என்னோட எஜுகேஷன் கிளாஸ் சேனல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்ட் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் எது பார்த்தீங்கன்னா, நம்ம காதில் இயர்ஃபோன் மாட்டோம் இல்லை. ஸோ அதை பற்றி தான் இருக்குது. வாங்க ஃபேக்ட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஃபேக்டில் நம்ம அது என்ன ஃபேக்ட்னா, நீங்கள் வந்து காதில் இயர்ஃபோனை 1 மணி நேரத்துக்கு மேலே போட்டால் என்ன ஆகுனா, உங்கள் காதில் இருக்கிற நார்மல் பாக்டீரியா விட 700 மடங்கு அதிகமாக பாக்டீரியா வளர்ந்துடும். ஸோ இது எப்படின்னா, நீங்கள் காதில் ஹெட்ஃபோன் போடும்போது அந்த ஹெட்ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சில பாக்டீரியாவும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாலாம் 1 மணி நேரத்தில் வளர்ந்து அது அதிகமாக கூடி உங்கள் காதில் 700 மடங்கு அதிகமாக பாக்டீரியாவை கொண்டு வந்துடும். வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்ட் கூட பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் ஃபேக்ட் என்னன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் ஃபேக்ட் எதை பற்றி அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை மடிப்பீங்க. நீங்கள் பேப்பரை மடிப்பதில் தான் இந்த ஃபேக்ட் இருக்குது. ஓகே, வாங்க ஃபேக்ட்குள்ளே. இந்த ஃபேக்டில் நீங்கள் பேப்பரை மடிக்கணும். ஸோ ஆஃபாக மடித்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாடல் மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு பேப்பரை ஆஃபாக மடிச்சு பாருங்கள். ஸோ மடித்து பார்க்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் 7 டைம்ஸ் மேலே அதை உங்களால் மடிக்கவே முடியாது. இப்போ நாமளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இந்த பேப்பரை நான் ஆஃபாக மடித்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு மடி மடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இன்னொரு மடி மடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி என்னால் கன்ஃபார்ம் 7 மடி மேலே மடிக்கவே முடியாது. ஸோ இப்போ 2வது மடி. ஸோ இப்போ 3வது மடி மடிக்கிறேன். இப்போ 4வது. ஸோ இப்போ 4வது மேலே என்னால் மடிக்க முடியல, அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ரியலாக நம்மளால் மடிக்க முடியாது. ஏன்னா எந்த A4 ஷீட் சைஸ் பேப்பராக இருந்தாலும் நம்மளால் அதை 7 டைம்ஸ்க்கு மேலே அதனால் நம்மளால் மடிக்கவே முடியாது. இப்போ நம்ம தேர்ட் ஃபேக்ட் பார்ப்போம். ஸோ தேர்ட் ஃபேக்ட் எதை பார்த்தீங்கன்னா ஆட்டம். ஸோ ஆட்டம் பற்றி தான் இருக்குது. ஸோ ஆட்டம்னா என்னது உங்களுக்கு தெரியாதுன்னா அதை பற்றி வீடியோ போடணுன்னா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் தருங்க. ஸோ எவ்வளோ லைக் வருதோ அதை பொறுத்து நான் ஆட்டமில் வீடியோ போடுறேன். இப்போ வாங்க ஃபேக்ட்குள்ளே போகலாம். ஆட்டமில் எந்த ஃபேக்ட் அப்படின்னா, ஸோ ஒரு சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர், ஸோ ஒரு ட்ராப், சின்ன ட்ராப்பில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஃபேக்ட். ஸோ எவ்வளோ இருக்குதுன்னு நான் இங்கே நம்பர் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ பெருசாக அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ இதை நான் வேர்டிங்கில் சொல்லணும்னா 100 பில்லியன். ஸோ அவ்வளோ இது யோசிச்சு பாருங்கள், 100 பில்லியன் இவ்வளோ ஆட்டம் இருக்குது. ஒரு டாட்லேயே 10⁻20 ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நான் போடும் புதிய வீடியோக்களை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம 4th ஃபேக்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்போயாவது டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ நம்ம ஊரில் யாராவது ஒரு சில பேர் தான் டென்டிஸ்ட்டே போய் விசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்டு அமெரிக்காவில் எத்தனை பேர் டென்டிஸ்ட்டை போய் விசிட் பண்ணுறாங்க தான் வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்ப்போம். டென்டிஸ்டில் அப்படி என்ன ஃபேக்ட்னா, அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 40%, அதாவது 40% ஆஃப் த அமெரிக்கன் பீப்புள்ஸ்லாம் கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஊரில் டென்டிஸ்ட் இருப்பாங்களானே தெரில. வாங்க நெக்ஸ்ட் ஃபேக்டில் பார்ப்போம். உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணுமா? அப்போ இந்த ஃபேக்டை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். 1 மணி நேரம் 1 வருஷம் வரைக்கும் இருக்கணுமா? இந்த ஃபேக்டை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபேக்ட்டுக்குள்ளே பார்ப்போம். ஸோ இது எதை பற்றினா பிளாக் ஹோல். ஸோ பிளாக் ஹோலை பற்றி தான் இந்த டைமிங்கும் இது தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் ஹோல் கிட்ட இப்போ இதுதான் பிளாக் ஹோல்னால், நான் கிட்ட போனால் 1 மணி நேரம் 1 வருஷமாக இருக்கும். இன்னும் கிட்ட போனோன்னா 1 மணி நேரம் 100 வருஷமாக இருக்கும். பிளாக் ஹோல்குள்ளே போயிட்டேன்னா டைமே வராது, டைம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் பிளாக் ஹோல் பற்றி.